தேசிய நெஞ்சுகளே, தமிழ் சொந்தங்களே, 28வது சுதந்திர பெருநாளை நேற்று சிறப்பாக கொண்டாடியிருப்பீங்க. ஆனால் எனக்கு ஒரு குட்டி கதை தான் ஞாபகம் வந்தது. ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு கிளி இருக்கு. எப்போதும் பார்த்தாலும் சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு கத்திக்கிட்டே இருக்கும். போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோவப்பழத்தை அதை கொடுப்பாங்க, கொத்தி தின்னும். ஒருத்தர் ரொம்ப நாளாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு அதோடைய கதவுகளை திறந்து விடுறாரு. அவருடைய ஓனர் பரிதவிச்சு போயிடுறாரு, என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆனால் அந்த கதவை திறந்ததுக்கப்புறம் அந்த கிளி பறந்து போகும்னு நினச்சாரு. இல்லை, உள்ளுக்குள்ளேயே உட்காந்து சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லிட்டு இருந்தது. என்னன்னு பார்த்தா அந்த வார்த்தையை மட்டும் தான் அதை கற்றுருந்தது. அந்த கூண்டுலேருந்து அந்த கதவு திறந்தோடனே வெளியில் பறந்து போகிறது தான் சுதந்திரம்னு கூட தெரியாமல் இருந்தது. அது மாதிரி தான் இந்த இந்திய நாட்டு மக்களுடைய நிலையை நினைக்கும் போது மிக வருத்தமாக இருக்கு. என்ன என்ன இப்படி ஒரு சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மைதான். அதாவது அரசியல் வேண்டாம் வேண்டாம்ன்றது நீங்கள் ஒதுங்கி நின்னீங்கன்னா நீங்கள் யாரை வெறுக்கிறீர்களோ அவர்களாகவே நீங்கள் ஆளப்படுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது இந்த சுதந்திர பெருநாளில் ஒவ்வொரு தலைவர்கள் பற்றியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு ஆசைப்பட்றேன். சரி, முதல்ல யாரை சொல்லுவேன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இல்லை, நான் லால் பகதூர் சாஸ்திரி ஐயா தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுடைய தமிழ்நாட்டில் அரியலூரில் நடந்த ரயில் விபத்துனால தன்னுடைய பதவி இழந்தார். அதனால் அவரை பற்றி பேசலான்னு ஆசைப்பட்றேன். அதாவது ஒரு இரவு நேரத்தில் ஒரு ரயில் நிலையம். அங்கே பார்த்தீங்கன்னா, எல்லா ரயில்களும் சென்றதுக்கப்புறம் தன்னுடைய பணியை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு போகலான்னு ஓட்டர் இருக்கார். அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு தொலைவில் ஒரு ஒரு இருக்கையில் ஒரு மூதாட்டி உட்காந்துருக்காங்க. அவர் பக்கத்தில் போகணுன்னு நினைக்கிறாரு, போகிறாரு. ஏம்மா, எல்லா ரயில்களும் போயிருச்சுங்களே, இங்கே ஏன் உட்காந்துருக்கீங்க? இனிமேல் காலையில் தாம்மா அப்படிங்கிறாரு. ஐயையோ அப்படியாயா, என் மகனை பார்க்குறதுக்கு டெல்லி போகலான்னு இருந்தேயா அப்படிங்கிறாரு. உங்கள் மகனாம்மா அப்படின்னோடனே அவருடைய பேர் என்னம்மா அப்படிங்கிறாரு. லாலியா, இந்த ரயிலில் தான் வேலை பார்க்குறான் ஐயா அப்படின்னோடனே அந்த ஃபோட்டோருக்கு என்ன வந்துருச்சு. இதே ஒரு ரயில்வே துறையில் தான் வேலை பார்க்குறாருன்னா நம்மளை மாதிரி இருப்பார் போல இருக்குது அப்படின்னு அவருக்கு மனம் இறங்கி உடனே அந்த அந்த ரயில் நிலையம் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே மாஸ்டர்கிட்ட கூட்டு போனோடனே அங்கே இருக்க அதிகாரிகள் அவரை பற்றி விசாரிக்கிறாங்க. விசாரித்தோன்னே லால்னு ஒருத்தர் வேலை பார்க்குறாரா அப்படின்னு எல்லாரும் பரபரப்பாகிறாங்க. என்ன, அப்போதைக்கு கேட்குறாரு, தயங்கிக்கிட்டு கேட்குறாரு ஒரு அதிகாரி, ஐயா அம்மா, அவருடைய முழு பேர் என்னன்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறாரு. அப்படி என்னுடைய பையனுடைய முழு பேர் லால் பகதூர் சாஸ்திரின்னு சொன்னால், இந்த ரயில்வே துறையில் தான் ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறேன்னு சொன்னான் அப்படிங்கிறாரு. கிடுகிடுத்து போகுது ரயில் நிலையம். ஏன்னா லால் பகதூர் சாஸ்திரி என்ற ஒரு தனிநபர் ரயில்வே துறையில் ஒரு எடுபிடி வேலை பார்க்கல. இந்த இந்திய திருநாட்டின் ரயில்வே துறை அமைச்சராக இருக்கார். உடனே அந்த அம்மாட்ட அதை சொல்லாமல் எல்லா அதிகாரிகளும் அவங்கள வரக்கூடிய ஒரு ரயிலில் அனுப்புகிறாங்க. மரியாதை நிமித்தமாக போய் இறங்குறாங்க. ஐயா லால் பகதூர் சாஸ்திரி அவங்க அம்மா வரவேற்க வராரு. ஐயா லாலு, நீ என்ன வேலையா பார்க்குற இந்த ரயில்வே துறையில் அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன வேலை தான் பார்க்குறேன், மக்களுக்கான சேவையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறார். இப்படி எல்லாம் தலைவர்கள் இருந்தாங்க. என்ன, ரயில் நிலையம்னு இப்படி தான் சொன்னீங்க, அங்கே தேநீர் விற்றுக்கிட்டு இருக்காருன்னு சொன்னீங்க. என்ன, இன்றைக்கி நாட்டையே விற்றுக்கிட்டு இருக்காரே, A1 A2 அப்படின்னு நம்முடைய இளந்தலைவர் ராகுல்ஜி சொல்கிறாரு. யாருங்க? இந்த கார்ப்பரேட் கொள்ளையர்களை பற்றி. அதாவது 5000 கோடியில் திருமணம் நடத்த ஒரு கொள்ளையரை பற்றி சொல்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா 68வது இடத்துல இருந்தவர் இன்றைக்கி 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கொள்ளையரை பற்றி சொல்கிறாரு. அந்த கொள்ளையர்களுடைய கையில் தான் இன்றைக்கி துறைமுகமும் இருக்குது, விமான நிலையம் இருக்குது. போதைப் பொருட்கள் துறைமுகத்தின் வழியாக வருது. என்ன, இந்த நாட்டினுடைய கார்ப்பரேட் சொத்துக்களை எல்லாம் முதலிடமாக வாங்கிக்கிட்டு அதை தொழில்களை செய்து இந்த ஏழை எளிய மக்களை மேலும் மேலும் வரியால் சுமத்துறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய தொழிலதிபர்களும் எல்லா தவறுகளையும் செய்து முடித்துவிட்டு விமான நிலையத்தின் மூலமாக இரட்டை பாஸ்போர்ட்டில் சென்றுட்டு நாங்கள் பாரதிய ஜனதா அரசாங்கத்திற்கும் மோடிக்கும் எல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள், அதாவது பண உதவிகள் கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்தோம், தப்பிச்சு வந்தோம்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த நாடு, பெருமை கொள்கிறது. அதாவது அடுத்தது பார்ப்போம். அதாவது ஐயா உட்காந்து சாப்பிட்டுருக்காருங்க, லால் பகதூர் சாஸ்திரி ஐயா. அவங்க மனைவி பரிமாறுறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கேட்குறாருங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சிக்கனத்தையும் இந்த குடும்பம் நடத்தக்கூடிய பாங்கையும் ஐயாட்ட சொல்கிறாங்க. நீங்கள் காங்கிரஸ் கமிட்டியில் 60 ரூபா வாங்குறீங்க, அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா செலவினங்களும் போக ஒரு 20 ரூபா மிச்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. இவர் உடனே சாப்பிட்டுவிட்டு
அடுத்த நாள் கடிதம் எழுதுறாரு காங்கிரஸ் கமிட்டிக்கு. நீங்கள் 60 ரூபா எனக்கு பென்ஷன் அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. என் மனைவி வந்து சிக்கனமாக குடும்பத்தை 40 ரூபாவில் நடத்திடுறாங்க. இனிமேல் 20 ரூபா தேவையில்லை. அடுத்த மாதத்துல 40 ரூபா அனுப்புங்க அப்படிங்கிறார். என்ன, இப்படி ஒரு தலைவர்களை நீங்கள் எந்த கட்சியிலாவது பார்க்க முடியுமா? ம் அதே மாதிரி தான் ஐயா ரஷ்யாவிற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எல்லாரும் சொல்கிறாங்க அது குளிர் பிரதேசம், நீங்கள் போய் சொட்டர் கம்பளி எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா போகிறாரு, 2 க்ளவுஸு கைக்கு 2 க்ளவுஸ் காலுக்கும் வாங்கிட்டு வராரு. என்ன இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய வருமானத்துக்கு இதுதான் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. இப்படிப்பட்ட தலைவர்கள் வாழ்ந்த நாட்டில் தான் இன்னைக்கு 3 வேளையும் லட்சக்கணக்கில் உடை அணியப்படுது, லட்சக்கணக்கில் வாட்ச் அணியப்படுது. பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிராண்டட் கண்ணாடி அணியப்படுது, ஷூ அணியப்படுது. என்ன, இதையெல்லாம் ஏலமும் விடப்படுது. அவரையே ஏலம் விட்டுருக்கணும். ஏலம் விட்டுருந்தாலும் இந்த நாடு தப்பிச்சிருக்கும். பார்த்துக்கங்க. அதாவது எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் முதிர்ச்சியும் அறிவும் தெளிவும் இல்லாமல் நம்ம ஒவ்வொரு முறையும் வாக்களிக்கிறோம்னு பாருங்கள். வாக்களிக்கிறது என்ன தப்புன்னு நீங்கள் கேட்குறீங்க. உண்மைதான். 100 பேரில் யார் அதிகமாக வாக்களிக்கிறாங்களோ எப்படி அந்த 100 பேரை அவங்க தேர்ந்தெடுத்து யாரை முன்னிலைப்படுத்தி ஜாதி மதம் என்று சொல்லி ஒரு கோர்வைக்குள் வர வைத்து வெற்றி அடைகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகிறாருங்க. அது வந்து ஒரு ஜனநாயகத்தோட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு தான். ஏன்னா இன்றைக்கி பாருங்கள் 500, 1000, 2000 ஓட்டு வித்தியாசத்தில் 139 பாராளுமன்ற தொகுதிகள் நம்ம கைவிட்ட போயிருக்கு. என்ன, இதை வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி அமித்ஷா வந்து 150 ஐஏஎஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு பேச்சிருக்கார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். இவிஎம் மிஷின் சொல்லலாம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் காங்கிரஸ் கட்டமைப்பு இன்னும் உறுதியாக இருக்கணும். காங்கிரஸ் வளர்ச்சி அடைந்தால் 48 ஓட்டு வித்தியாசத்தில் ஒரு மகாராஷ்டிராவில் ஒரு எம்பி தொகுதி இழந்திருக்கிறோம். புரியுதுங்களா? அதனால் நம்ம தான் வலுவான கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய நேரமாக இருக்குது. உருவாக்குவோம். இது போன்ற தலைவர்கள் வாழ்ந்த ஒரு கட்சியில் நானும் ஒரு தொண்டனாக இருப்பேன் என்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியைப் போல் இனிமை வேறெங்கும் காணோம் என்று பாரதியார் சொல்லுவார். அப்போ யாமறிந்த மொழிகள்னா அவர் அனைத்து மொழிகளையும் கற்று அறிந்து தெளிந்ததுனால அவர் சொல்கிறார். நாங்களும் சொல்கிறோம் யாமறிந்த கட்சிகளிலே அப்படின்னா நான் எல்லா கட்சியும் போனதில்லை, பார்த்ததில்லை, தொலைவிலேருந்தே பார்க்குறேன். அதெல்லாம் கட்சி இல்லை, அதெல்லாம் ஒரு காட்சி. கட்சிங்கிறதும் ஒரு உணர்வுங்கிறதும் நம்முடைய இந்திய தேசிய காங்கிரஸ் தான். என்ன, என்னுடைய அப்பா வந்து இராணுவத்தில் பணிபுரிஞ்சார். எங்கள் அப்பா வந்து இந்த நாட்டுக்காக 17 வருடம் பணிபுரிஞ்சார். அந்த ரத்தத்தினுடைய ஒரு ஜீனுடைய ஒரு என்ன சொல்லணும் அது காங்கிரஸாக தான் ஓடுது. ஏன்னா இந்த இந்திய திருநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மதங்களையும் கோயில்களையும் கடவுள்களையும் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு பார்த்தோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உழைப்பும் காங்கிரஸாக தான் இருக்குது. அதை உருவாக்கி கொடுத்து பெரும் தலைவர்களால் தான் இருக்குது. அந்த தியாகத்தால் தான் இருக்குது. இதுதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி நேற்று ஒரு பதிவு படித்தேன். அதாவது அமெரிக்காவுடைய தனிநபர் வருமானம் பார்த்திங்கன்னா 71 லட்சம். ஆனால் வந்து இந்திய நாட்டுடைய தனிநபர் வருமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2.75 லட்சம் தான். அப்போ எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள், 69 லட்சம் வித்தியாசம். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து நீங்கள் எட்டி பிடிக்கிறதுக்கு இன்னும் 75 ஆண்டுகள் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ 75 ஆண்டுகள்னால் என்னுடைய பையன் இறுதி காலத்தில் பார்ப்பானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்கே இந்த கோயில்களும் மதங்களும் ஜாதிகளும் அந்த நாட்டை சின்னாபின்னமாக்கி பின்னோக்கி இழுத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. பொருளாதாரம் கொள்கை தெரியல, பொருளாதாரத்தை வகுக்க தெரியல. புரியுங்களா? ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு பொருளாதாரம் தெரிய மாட்டேங்குது. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. நன்றி, வணக்கம். மேலும் மேலும் உங்களிடம் சந்திக்கிறேன். என இந்திய தேசிய காங்கிரஸை ஆதரியுங்கள். ராகுல் காந்தியின் கைகளை வலுப்படுத்துங்கள். இன்றைக்கி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிற தமிழக காமராஜர் ஐயா அண்ணன் செல்வப்பிரந்தை அவர்களை ஆதரிங்க. அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களையும் கொண்டாடுங்க. ஏன்னா காங்கிரஸ் புத்துணர்வு பெற போகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய எழுச்சியும் மாற்றமும் ஏற்படும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அரசியல் மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் ஒன்றுமே மாறாதது அப்படின்னு அண்ணன் செல்வப்பிரந்தை அண்ணன் அவர் அடிக்கடி சொல்லுவார். அவருடைய ஆற்றலும் செயலும் அவருடைய பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து பிரமிக்க வைக்குது. மிக விரைவில் மாற்றங்களை தரணும். கட்டமைப்புகள் மாற்றி அமைக்கப்படணும் மாவட்டமெல்லாம். அப்போ தான் வந்து மிகப்பெரிய எழுச்சி அடையும். அதுக்குன்னு அண்ணன்ட்ட வந்து ஒரு தாழ்மையான கருத்தோட ஒரு பதிவை சொல்லிட்டு போகிறேன். நன்றி, வணக்கம். இப்பதிவுகள் அவர்கிட்ட சென்று சேருதான்னு தெரியாது, ஆனால் சேர்ந்தால் மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம்.